everyone. So welcome to Vedanta channel பசங்களா. Okay, so actually நம்ம வந்துட்டு already எல்லா theorems and properties ஓட part 2 video already we have seen it, right? Sorry, part 1 video already பார்த்தாச்சு. So யாராவது அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா you just go and watch it பசங்களா. ஏன்னா நம்மளுக்கு தியரம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எது உள்ள இருந்து வரும்னு தெரியாது, பட் எக்ஸ்பெக்டேஷனா வருது, சூப்பரா பாத்துக்கணும்ல. ஸோ பசங்களா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். பட் பார்ட் 1 மிஸ் பண்ணீங்கன்னா போய் பார்ட் 1 பாத்துருங்க. சாப்டர் 1, 2, 3 and 4 இந்த 4 சாப்டர்ஸ் நான் அதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் நவ்? ஏன்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ஆல்மோஸ்ட் ஒரு 4 சாப்டர்ஸ் தான் இருக்கு. ஏன்னா 5, 6 அதுக்கப்புறம் 11, 12 இதுக்கு நடுவில் எந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ப்ரூஃப் நம்மளுக்கு புக்ல கொடுக்கல. only these are the chapters which we can expect properties or theorems from the question paper. ஓகேவா? ஸோ ரெடியாடாமா? டன். இதுலயுமே நான் எல்லாமே இன்க்ளூட் ஆகல. ஸோ what are the expected questions நம்ம பிலீவ் பண்றோமோ அந்த கொஸ்டின்ஸ்ல எடுத்திருக்கேன். இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணல, லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணிருங்க. அண்ட் பசங்களா, we know that நம்மளுக்கு half yearly மார்க் எப்படி வந்தாலும் சரி, அதை நினைச்சு வரி பண்ணாதீங்க. அது வரி பண்ற டைமும் இது கிடையாது. அது நடந்தது போன வருஷம், இது இந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்துல எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி 5 மார்க்ஸ் போய்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட் தேர். எங்க இருக்கு? நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல. ஆல்ரெடி நம்ம கேங்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். எஸ் டேமா, இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனா ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனா ஸ்மாஷ் பண்ணிருங்க. ஓகே, பிஃபோர் கோயிங் டு செக்ஷன் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், கோச்சுக்காதீங்க. we will start the section. டன்ரா பசங்களா? எஸ், வாட் இஸ் இட் அப்படின்னா, இது நம்ம பார்க்கறது பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு போய் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் பசங்களா, this is YSAT. ஸோ YSATங்கிற இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். நீங்கள் 2 விதமாகவும் இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். 4th, 11th and 18th January 2026 அப்போ நடக்க போகுது. கரெக்டுங்களா? இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, யூ கேன் கிளிக் அண்ட் ரெஜிஸ்டர். இது மூலமா வந்துட்டு யூ கேன் டேக் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜான்வரிங்கிறது ஒரு டெஸ்ட் சீசன்னு சொல்லலாம். அவங்களோட நீட்டுக்கா இருக்கட்டும், ஜெய் ப்ரிப்பரேஷனுக்கா இருக்கட்டும், ஈவன் பப்ளிக்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, ஜான்வரியில தான் ரிவிஷன் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே டெஸ்ட்டுக்கான பக்காவான மந்த் ஜான்வரி. ஆனா இந்த டைம்ல தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கூடவே டெஸ்ட்டும் எழுதிக்கிட்டே வரலாம். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அது போகவே நம்மளோட கனவு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ், அதாவது நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்மளுக்கு 4th January and 11th January கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் நடக்க போகுது. உங்களோட கோயம்புத்தூர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் உங்களோட கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. ஸோ கோயம்புத்தூர்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு லிட்டு பண்ணுங்க. ஸோ தட் நீங்க கோயம்புத்தூர்ல இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் அண்ட் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடாமா? ஓகே, ஸ்டார்டிங் வித் சாப்டர் 5. ஐ நோ சாப்டர் 5ங்கிறது ஒரு எரிச்சலான சாப்டர் தான். ஏன்னா ஆனால் அது கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ். சாப்டர் 5, சாப்டர் 6ல இருக்க ப்ரூஃப்ஸ் அண்ட் தியரம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? தியரம், த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா பசங்களா? எப்பயுமே கொஸ்டினை நீங்க 1/2 மணி நேரம் புரிஞ்சாலும் போதும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டியா 5 நிமிஷத்துல ஸ்டெப் எழுதலாம், பிலீவ் மீ. ஸோ நாம கொடுக்குற 5 மார்க்ஸும் அப்படிதான். கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? நம்ம குரூப்போட ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கொஸ்டின். கொஸ்டினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆன்சர்ஸ். கேள்வி புரியலன்னா பதில் வராது. ஓகே? ஸோ கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வித ஹெல்ப்பாக இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் பசங்களாம் உங்ககிட்ட நான் குரூப் டிஸ்கஷன் பற்றி கேட்டிருந்தேன், எந்த டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஈவினிங் டைம் ஆல்சோ ஓகே, பட் ஈவினிங் டைம்னா இட் இஸ் ஆஃப்டர் 9:30. ஓகேவாடாமா? அதுலையுமே கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஒன்லி ஆஃப்டர் 9:30 we will have a section. Okay? So the equation of the circle with x1, x2, x2, x2 as extremes of one of the diameters. ஒன் ஆஃப் தி டயாமீட்டர்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஒரு சர்க்கிள் சரி கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்ம வரைஞ்சிக்கலாம். அவங்க பேசுறது ஒரு சர்க்கிளை பத்தி. சர்க்கிள் வரைஞ்சிக்கலாமா? எஸ், அப்கோர்ஸ் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு டயாமீட்டர்னா என்னடா? அது ஒரு லைன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த டயாமீட்டர் வழியா போற ஒரு லைன். அண்ட் அந்த லைனோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா என்னது?
which is boundary points. அதான் எக்ஸ்ட்ரீமிட்ஸ்னு அர்த்தம். ஸோ பவுண்டரி பாயிண்ட், இந்த பவுண்டரி பாயிண்ட்டுக்கு பேர் வந்து x1 and y1. இந்த பவுண்டரி பேருக்கு வந்து x2 and y2. ஓகேவாடாமா? ஸோ we have two names, x1 y1 x2 y2ன்னு சொல்லி ரெண்டு நேம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பசங்களா, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்களேன். நாம வந்து இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன இருக்கு? சரி, ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன்ற பட்சத்துல we have another one thing. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்க்கிள் மேல ஜென்ரலா ஒரு பாயிண்ட் வச்சுப்போம், ஏதாவது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? p of x and y. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது x1 x2 y x2 y2 xy, இந்த மூணு பாயிண்ட்ஸுமே ஒரு செமி சர்க்கிள் மேல இருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மூணு பாயிண்ட்ஸுமே சேர்ந்தா you can find a right angle triangle. A triangle formed in a semicircle is a right angle triangle. இது நீங்க 10th standard, I think 9th standardலயே எதையோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. சரியாடாமா? ஒரு செமி சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றோம்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். அதாவது PAங்கிற லைனும் PBங்கிற லைனும் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. ஓகேவாடாமா? வாட் வி நோ, PAங்கிற லைனும் PBங்கிற லைனும் பெர்பெண்டிகுலர். எல்லாருமே இதுல கிளியரா? எஸ். இல்லைனாலும் திருப்பி சொல்றேன், யூ ஹாவ் டூ லைன்ஸ், அந்த ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலர். ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலர்னா என்னடாமா அர்த்தம்? ஸ்லோப் ஆர் -1. கரெக்டா? என்னால எல்லாருமே சொல்லியிருக்கணுமே, ரெண்டு ஸ்லோப்ஸை மல்டிபிள் பண்ணா -1. ஸோ m1 into m2 is equal to -1. இப்போ என் கேள்வி என்னன்னா, உங்க எல்லாத்துக்கும் எப்படி ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் அ ஸ்லோப்? PA அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், தாராளமா கண்டுபிடிக்க முடியும். எப்படி? எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். யாரா பசங்களா? யூ நோ தி ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? m is equal to y2 minus y1 by x2 minus x1. ரெண்டு பாயிண்ட்ஸோட y கோஆர்டினேட்டை சப்ராக்ட் பண்ணும், டிவைட்ல x கோஆர்டினேட்டை சப்ராக்ட் பண்ணும். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ we will do it. m1 equal to, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ y minus y1 divided by x minus x1. வாட் இஸ் m2 டாமா? இதே மாதிரி வச்சுக்கலாம், y minus y2 divided by x minus x2. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரணும்? நம்மளுக்கு -1 வரணும். ஸோ y minus y1 x minus x1 into y minus y2 divided by x minus x2 is equal to -1. இப்போ மேல நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா மல்டிபிள் பண்ணிப்போமா? y minus y1 y minus y2 divided by x minus x1 x minus x2 which is equal to -1. so இது இந்த சைடு வந்துரும். ரைட்டாடாமா? என்னாச்சு? இங்க இருக்க மைனஸ் டேர்ம் இந்த சைடு போனா பிளஸ் டேர்ம், அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கான ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்துச்சு. திஸ் இஸ் தி ஃபார்முலா, யூ ஹாவ் டு ப்ரூவ் இட். கரெக்டாடாமா? ஸோ எந்த ஃபார்முலாவும் ஞாபகம் இல்லைன்னா வரியெல்லாம் பண்ண வேண்டாம். சி, யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு வழி இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை தான் தீரம் கேட்பாங்க, தெரியாத வேலை கேட்க வாய்ப்பே கிடையாது. சரியாடாப்பா? ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் கிளியர் வித் திஸ். ஸோ யாரெல்லாம் கிளியரா இருக்கீங்களோ புட் லைக் பட்டன் ஸ்மாஷிங் இன் தி கமெண்ட் செக்ஷன் பசங்க. எஸ், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? திஸ் இஸ் தி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். நீங்க எவ்வளவு வேணா டிக் போட்டுக்கலாம். ஒன்னு இதுல இருந்து 1 மார்க்ஸ் கேட்கலாம், 2 மார்க்ஸ் கேட்கலாம், 5 மார்க்ஸ் கேட்கலாம். இது ப்ரூஃபா கேட்கலனாலும் இதை வச்சு சம்ஸ் நம்ம கேட்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இதே மாடல்ல எக்ஸசைஸ்ல ஒரு சம்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. அங்க டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க சம்னு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். சரியாடாமா? என்ன கொடுக்குறாங்க? சம் ஆஃப் தி ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் தி எலிப்ஸ். எலிப்ஸ் மேல இருக்க, sorry, I need to draw an ellipse, right? ellipse ரெண்டு பேர் இருக்காங்க. சரியாடாமா? you have ellipse. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோக்கல் இருக்கு. எஸ், ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். கரெக்ட்.
எனி பாயிண்ட் ஆன் தி எலிப்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துப்போமா, அந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுப்பீங்க, மோஸ்ட்லி எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் கமா ஒய் தான் ஜென்ரல் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? ரைட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? அவங்கள சம் பண்ற சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அது யாருக்கு ஈக்குவல்றாமா? லென்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ். இதோட மேஜர் ஆக்சிஸ் என்னது? ஏ. So length of the major axis na என்னது, which is equal to 2a க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம காட்டணும். யாருக்கு ஈக்குவல்னு காட்டணும்? 2a க்கு. அவன் என்ன சொல்றான்? 2 proof என்னடாமா, என்னடா நான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதானே அதை ப்ரொசீட் பண்ண முடியும். நான் பண்ண வேண்டியது pf1ங்கிற டிஸ்டன்ஸையும் pf2ங்கிற டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா 2aன்னு காட்டணும். இதுதான் நான் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், ஒரு பாயிண்ட் அண்ட் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இப்படி ஒரு விஷயம் வந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி. வாட் இஸ் இட் ராமா? எசென்ட்ரிசிட்டி. இ. நம்ம இ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம்ல. வாட் இஸ் இஸ் இ? இந்த இனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிறது ரேஷியோ. அது ஒரு ரேஷியோ. ரேஷியோ யாருக்கும் யாருக்கும் உள்ள ரேஷியோ? பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ டிவைடட் பை பாயிண்ட்டுக்கும் அதோட டைரக்ட்ரிஸ்டுக்கும் உள்ள ரேஷியோ. புரியுதுங்களா? ஒரு பாயிண்ட் அண்ட் அந்த ஃபோக்கஸ் அண்ட் அந்த பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிஸ்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதை நம்ம ரேஷியோல சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பேய்க்கும் சண்டைடா பசங்களா, எப்படி கண்டுபிடிப்போம்? how do you find it? பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். so which is distance between point and focal distance. How do you find it? Simple. D is equal to square root of y2 minus y1 the whole square plus x2 minus x1 the whole square. இதுதான் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இதுவே ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ x1 y1ங்கிற பாயிண்ட்டுக்கும் ax plus by plus c is equal to 0ங்கிற லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? d is equal to ax1, அதாவது xyக்கு பதிலா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ax1 by1 plus c whole divided by, டிவைட்ல என்ன வரணும்? x ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் அண்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். இதுதான் ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. மேல இருக்கிறது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபார்முலா. ஓகேவாடாப்பா? கிளியரா? எல்லாம் எலிப்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் எசென்ட்ரிசிட்டி. ஒரு எலிப்ஸ்னா ஒரு எசென்ட்ரிசிட்டி தானே இருக்க முடியும், நிறையவா இருக்க முடியும். ரைட்ரா பசங்களா? which means pf1 by pd1. அப்ப pf1 யாருக்கு ஈக்குவல்? pf1ங்கிறது பாத்தீங்கன்னா pd1 into e, அதுக்கு ஈக்குவல். and what is pf2? அப்போ pd2 into e. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் அண்ட் டைரக்ட்ரிஸ்டுக்கு நடுவுல இருக்கிற சோ இந்த எலிப்ஸ் இது வந்து ஜெனரல் எலிப்ஸ். சோ இந்த எலிப்ஸோட டைரக்ட்ரிக்ஸ் என்னடாப்பா? x plus a by eங்கிறது ஒரு லைன், x minus a by eங்கிறது ஒரு லைன். கரெக்ட்டா? எஸ். The equation of directrix. What is the equation of directrix? X plus a by e is equal to ஒரு line and x minus, which means y coordinate நம்மளுக்கு கிடையாது. இதுதான் அந்த லைன். கரெக்டா? கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து a by e. ஓகேங்களா? இப்போ அப்போ pd1 யாருக்கு ஈக்குவல்? ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே போட போகிறோம். ஏன்னா பியோட எக்ஸ் கோஆர்டினேட்டே எக்ஸ் தான். அந்த எக்ஸுக்கு பதிலாக அப்போ எக்ஸை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக ஒய்யை தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. எக்ஸ் பிளஸ் ஏ பை இ ஹோல் டிவைடட் பை என்ன வந்திருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ இட் இஸ் 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வாட் இஸ் pd2மா? எக்ஸ் மைனஸ் ஏ பை இன்னு வருமா? b ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? Yes. So pf1 plus pf2 யாருக்கு ஈக்குவல்? ரெண்டுலையுமே e இருக்கு.
ஸோ நான் இ காமனா எடுத்துக்கிறேன். pd1 plus pd2. கரெக்டா? ஸோ x plus a by e and x minus a by e என்ன ஆகுண்டாமா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லைக் we have to take it a modulus. ஸோ கேன்சல் ஆகணும். அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா a by e தான் பெரிய, ஆக்சுவலி x கோஆர்டினேட்டோட a by eங்கிறது பெரிய கோஆர்டினேட். ஸோ அதனால நம்ம இப்படி வச்சுக்கலாம். ரைட்டா பசங்க? ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? திஸ் மாடுலஸ் வில் கிவ் யூ a by e minus x. அதோட வேல்யூ தான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்? ஏன்னா எக்ஸை வந்து நான் மோஸ்ட்லி இங்க எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மை எக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர். சரிங்களா? இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ விட டைரக்ட்ரிக்ஸோட வேல்யூ பெருசு. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக வரணும்னா a by e மைனஸ் எக்ஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரைட்டா பசங்களா? ப்ரூஃபுக்காக சில ஆல்ட்ரேஷன் அப்பப்போ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? யூ கேன் கேன்சல் இட், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுவாங்க. e into 2a by e ன்னு வரும். eu cancel. So your answer is 2a. Right ராபா? So your answer is 2a. Simple. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. டன் ராமா. இதே ப்ரூஃப் தான் நீங்க டிஃபரன்ஸுக்கும் பண்ணுவீங்க. அங்க டிஃபரன்ஸ்க்கு எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுப்பீங்க. எக்ஸ் கேன்சல் ஆகணும்டா பசங்களா. அந்த லாஜிக்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ 3 நார்மல்ஸ் இது வேண்டாம். we know this is இது நம்மளுக்கு வேண்டாம். Three normals can be drawn to a parabola y square is equal to 4x from a given point, one of which is always ஆக்சுவலி இதை நீங்க படிச்சுக்கோங்க. ப்ரூஃப் வேண்டாம் நினைக்கிறேன். நோ நீட் ஃபார் ப்ரூஃப். நெக்ஸ்ட் சாப்டர் போலாமாடா பசங்களா? சாப்டர் 6 தியரம் 6.1. ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை நம்ம யூஸ் பண்றது தான். டாட் ப்ராடக்ட்னா பாக்ஸ் டிட்டர்மினன்ட்ல எழுதுவோம். பட் எப்படின்றத ப்ரூஃப் பண்ண போறோம். சிம்பிள் ப்ரூஃப், ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க. ரைட்? அவனே ஏ பி அண்ட் சி கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். how do you find a cross b? a cross b ங்கிறது i j k ஒரு பக்கம் எழுதிட்டு then you write a1. a1 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ், a ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ், b ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ j into a2 b3. அதுக்கப்புறம் எங்க இதை பத்தி நீங்க மல்டிபிள் பண்ணணுமா? மைனஸ் a3 b2. ஓகேங்களா? அண்ட் மைனஸ் ஜே இன்டூ a2 b1 மைனஸ் b1 a3. நெக்ஸ்ட் பிளஸ் k இன்டூ a1 b2 மைனஸ் b1 a2. ஓகேவாடாமா? ஓகே. ஸோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? சி கூட டாட் ப்ராடக்ட் பண்ண போறீங்க. டாட் ப்ராடக்ட்னா என்னது? ஐ கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும். அதாவது இந்த ஐங்கிற இடத்துக்கு பதிலா நீங்க c1 மல்டிபிள் ஆகும். கரெக்ட்? ஸோ சி கூட நீங்க டாட் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா என்ன நடக்கும்? வாட் யூ வில் ஹேவ்ன்ற மாதிரி பாருங்க. ஸோ a cross b dot c. டாட்னா என்னடாமா? ஐ கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணும். ஸோ இதுதான் அவனோட கோஎஃபிஷியன்ட். இது நீங்க இவங்க கூட மல்டிபிள் பண்ண போறீங்க. ஸோ c1 இன்டூ a2 b3 மைனஸ் a3 b2 அண்ட் மைனஸ் இருக்கு. ஜேக்கு பதிலா c2ன்னு போட்டுட்டு யூ வில் ரைட் திஸ் ஒன். அண்ட் கேக்கு பதிலா c3ன்னு போடுவீங்க. a1 b2 மைனஸ் b1 a2. கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருடாமா. ஸோ
இங்க என்ன இருக்கு, ஐ ஜே கேங்கிற இந்த 3 இடத்துக்கு பதிலா C1 C2 C3ன்றது மாறி வந்திருக்கு. ஸோ இதை டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணி இந்த ஃபார்மேஷன் வந்ததுன்னா இந்த எக்ஸ்பான்ஷனை திருப்பி டிட்டர்மினண்டா மாற்ற முடியும் தானே. ஏன்னா எந்த பொசிஷனும் நான் சேஞ்ச் பண்ணல எக்ஸப்ட் ஐ ஜே கேக்கு பதிலா C1 C2 C3ன்னு வந்திருக்கு. அதை திருப்பி அப்போ நான் டிட்டர்மினண்டா மாத்தலாம்ல. அஃப்கோர்ஸ் அதை நான் திருப்பி டிட்டர்மினண்டா மாத்தலாம். அப்போ C1 C2 C3 A1 A2 A3 B1 B2 B3 கரெக்ட்டுங்களா. ஐஜேகேக்கு பதிலா C1 C2 C3 சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஐ ஹோப் யூ காட் இட் நினைக்கிறேன் பசங்க. எஸ். ஸோ ஆனா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, A1 A2 A3. ஸோ ரோஸை சேஞ்ச் பண்ணும். டிட்டர்மினன்ட்ஸ்ல ரோஸை சேஞ்ச் பண்ணலாமா, சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ரோ சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் முன்னாடி வரணும். சரி, அப்போ A1 C1 R2 and R1 நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதனால ஒரு மைனஸ் சைன் வெளியே வரும். A1 A2 A3 C1 C2 C3 B1 B2 B3. அகைன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அகைன் ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் இட் இஸ் ஈவென்ச்சுவலி பிகம் பாசிட்டிவ். என்னென்ன மாறிடுண்டாமா, பாசிட்டிவ்னு மாறிடும். எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாப்பா. ஸோ தட்ஸ் இட், நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்குங்களா, நீங்க கேட்கலாம். லைக் எனக்கு இந்த பார்ட் மட்டும் புரியலையா, ஜஸ்ட் சே உங்களுக்கு இந்த லைன் மட்டும் புரியலீங்களா. ஓகே, நான் வேணா திருப்பி சொல்றேன், நல்லா பாருடாமா. இந்த இந்த ஒரு டிட்டர்மினண்ட்டை ஐ ஜே கே இந்த ரோ வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஐயோட கோஃபேக்டர் மைனஸ் ஜே இன்டோட ஜேயோட மைனர் அண்ட் கேவோட மைனர் எல்லாம் எழுதிட்டோமா. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா என்னது, ஐ கோஃபிஷியன்ட். ஸோ ஐ கோஃபிஷியன்ட்டை மல்டிபிள் பண்ணுவீங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. கரெக்ட், இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன சேஞ்ச், ஐஜேகேங்கிற இடத்துக்கு பதிலா C1 C2 C3ன்னு வந்திருக்கு. அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குன்னா அப்போ அதை நான் டிட்டர்மினண்டா எழுதிக்கலாது. ஏன்னா இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நான் எழுதணும். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் C1 C2 C3ன்னு. சரியாடா பசங்க. ஸோ நவ் ஐ டேக் மைனஸ் இஸ் காமன். ஸோ மாத்தியாச்சு, நம்மளுக்கு வேண்டிய ப்ரூஃப் வந்துச்சு. வி ப்ரூவ்ட் இட். அவ்வளோதான். ஸோ 6th சாப்டர்ல ஏதாவது ப்ரூஃப் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாம எழுதுங்க. சரியாடாமா. இது எப்படி பண்ண போறோம், இந்த டாட் கிராஸ்லாம் பார்த்து பயப்படாத. எக்ஸ் ஒய் செட் எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் அவ்வளவுதான். ஸோ ஒரு மல்டிபிளோ ஒரு மைனஸ் நடுவில் இருந்தா என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் பண்ண போறோம், நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இதை எடுத்துக்கலாமா, A cross B. ஓகே, டாட் C. சரிடாமா. ஸோ இது யாருக்கு ஈக்குவல், ஸோ இதை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டேக் A1 A2 A3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா. இல்ல மேம் நான் டிட்டர்மினன்ட் வச்சு போய்க்கலாம்னா தாராளமா போய்க்கலாம். அந்த டிட்டர்மினன்ட் எடுத்துக்கணும்னால உங்களுக்கு A1 A2 3 வேணும்ல. ஸோ டேக் A வெக்டார், அது ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம் நம்ம, அது அப்பதான் ஈஸியா இருக்கும். A1 I A2 J and A3 K. ஓகேங்களா. நெக்ஸ்ட் B வெக்டார். வாட் இஸ் a B வெக்டார், B1 I B2 J and B3K. What is a C vector, C1I C2J and C3K. Okay, we have to write A cross B dot C. சரிங்களா. முன்னாடி தான் பார்த்தோம் டாட் ப்ராடக்ட், ஒரு கிராஸ் ஒரு டாட் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், பாக்ஸ் ப்ராடக்ட், அதாவது டிட்டர்மினன்ட்ல எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம்ல, ஒரு கிராஸ் ஒரு டாட்.
ஒரு கிராஸ் அண்ட் ஒரு டாட் இருக்குன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா டிட்டர்மினன்ட்டை எழுதிக்கலாம். ஸோ A cross B dot C. ஸோ A1 A2 A3 B1 B2 B3 and C1 C2 C3. கரெக்டாடாமா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? நீங்க சொல்ற லாஜிக் படி யோசிச்சீங்கன்னா டாட்டா இருக்கிறவங்க பின்னாடி வரான். ஓகேவா? நான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். டாட்ல இருக்கிறவங்க பின்னாடி இருக்காங்க. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா? எஸ், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தட் மேனர். Or okay, கிராஸ் ரெண்டும் பின்னாடி இருக்கு, டாட்டை நான் பின்னாடி எழுதியிருக்கேன். இதான லாஜிக். இப்போ அதே லாஜிக் படி நம்ம என்ன கொண்டு வரணும்? அப்போ ஃபர்ஸ்ட் அப்போ இதை மாற்றி எழுதுங்க. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? B cross C டாட் ஏன்னு எழுதிக்கலாம். தப்பு இல்லை, டாட் எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு B, நெக்ஸ்ட் C, நெக்ஸ்ட் எனக்கு A வரணும். அவ்வளோதானே? ஓகே. ஸோ என்ன பண்ணணும்டா பசங்களா? டேக் மைனஸ் காமன். ஒரு மைனஸை காமன் எடுங்க, அப்பதான் B மேலே போகும். ஸோ B1 B2 B3 A1 A2 A3 C1 C2 C3. கரெக்டாடா? அடுத்து என்ன ஆகும்டா பசங்களா? அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு மைனஸை நீங்க காமனா எடுக்கணும். அகைன் யூ ஹேவ் டு டேக் அ மைனஸ் காமன். கரெக்ட்? இங்க ஒரு மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் இட் இஸ் பிளஸ்னா. ஸோ B1 B2 B3 C1 C2 C3 A1 A2 A3. ரைட்டா? லாஜிக் படி வந்துச்சா? ஸோ உங்களோட ஆன்சர் இப்போ என்னன்னு இருக்கு? யுவர் ஆன்சர் இஸ், now it's a format B1 B2 B3 C1 C2 C3 A1 A2 A3. எப்படி இருக்குங்களா? ஸோ நாம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் கிராஸ்ல இருந்தாங்க, எஸ், அண்ட் லாஸ்டா இருக்கிறவங்க டாட்ல இருந்தாங்க. கரெக்ட்? இது அப்படிதான் இருக்கணும்னு எந்த லாஜிக்கும் இல்லை. நாம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கிடைச்சா போதும். சரிடாமா? டாட் ப்ராடக்ட்ன்றப்போ டாட்டுக்கு இது ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். 2 3s ஆரும் சரி, 3 2s ஆரும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். hence we proved it. நம்ம எடுத்துக்கிட்டோம், இதுவும் அதுவும் ஈக்குவல்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். we proved it. அவ்வளவுதான்டா பசங்களா? சரிங்களா மேம்? அப்போ ஃபர்ஸ்ட் கிராஸ் தான் எடுத்துக்கணுமா? ஃபர்ஸ்ட் டாட் அப்படிலாம் இல்லை. 3 வெக்டார் இருக்கு, அந்த 3 வெக்டாரை நீங்க டிட்டர்மினன்ட்ல அழகா எழுதினா போதும். பட் சைக்ளிக் ஆர்டரை அது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஷுட் பி இன் சைக்ளிக் ஆர்டர். ஏபிசி இருக்கலாம், பிசிஏ இருக்கலாம், ஆர் சிஏபி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். சைக்ளிக் ஆர்டர்ல ஏதாவது மாறி இருந்தா மட்டும்தான் ஒரு மைனஸ் சைன் நம்மளுக்கு வரும். சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சி திஸ் ஜேக்கோபி ஐடென்டிட்டி. yeah, we have to prove this. இதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். what is the formula? so A cross B cross C. இதோட ஃபார்முலா யாருடாமா? what is this formula? இந்த 3 கிராஸ் ப்ராடக்ட்டோட ஃபார்முலாங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒன் செகண்ட். இது எப்படி எழுதலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி எழுதுவீங்க? யாருக்கு பிராக்கெட் போட்டிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்து லாஸ்ட் 2 இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். யாருக்கு பிராக்கெட் போட்டிருக்காங்களோ அவங்களோட சப்ராக்ஷன் என்னது? திருப்பி சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு A cross B cross Cனா யாருக்கு பிராக்கெட்ஸ் போட்டிருக்கு? B and C2. கரெக்டா? எவ்ரி ஒன் கமெண்ட் பண்ண, அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பிராக்கெட்ஸ். அப்போ B and Cக்கு தான் சப்ராக்ஷன் நடக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. B வெக்டார்ல இருந்து C வெக்டாரை சப்ராக்ட் பண்ண போறோம். ஆனா அப்படியே சப்ராக்ட் பண்ணாம B கூட ஒருத்தரை மல்டிபிள் பண்ணிட்டு C கூட ஒருத்தரை மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ B கூட யாரை மல்டிபிள் பண்ண போறோம் அப்படின்னா
மற்ற ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட்டை மல்டிபிள் பண்ண போறோம். ஏன்னா டாட் ப்ராடக்ட்ங்கிறது வெறும் நம்பர், ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணலாம்ல. ஸோ அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும். இங்க ஏ டாட் பியை நீங்க மல்டிபிள் பண்றீங்க. புரிஞ்சுதாடாமா? எஸ். இப்போ அதே மாதிரி இவங்களையா டேக் தெம் பி கிராஸ் சி கிராஸ் ஏ. ஸோ சேம் யாருக்கு பிராக்கெட்ஸ் இருக்கு? சி அண்ட் ஏக்கு பிராக்கெட் இருக்கு. ஸோ சி அண்ட் ஏவை சப்ராக்ட் பண்ண போறாங்க, பட் நாட் இன் அ ஸ்ட்ரெயிட். அவங்கள மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணும். ஸோ பி டாட் ஏவையும் அண்ட் பி டாட் சியும் மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ஷன் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டாமா அடுத்தது பாத்தீங்கன்னா சி கிராஸ் ஏ கிராஸ் பி யாருக்கு ஈக்குவல்? சேம் ஏ அண்ட் பி சப்ராக்ட் பண்றோம் with a multiplication c dot a and next c dot a கிடையாது, c dot b, c dot b, c dot a. ஓகே வாடாமா? எஸ். இப்போ இவனை என்ன பண்ண சொல்றாங்க? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்றோம். when you add it, லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். கரெக்டா? வெக்டார்ஸ்ல வெக்டார்ங்கிறது பாலினாமியல் மாதிரி தான். லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் ஆவாங்க. இதுல யார் யார் லைக் டேர்ம்ஸ்? அவங்கள சரவுண்ட் பண்ணுங்க. லைக் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சு ஜஸ்ட் சர்க்கிள் தேம். ஸோ இவன் ஒரு லைக் டேர்ம் அண்ட் இவனும் ஒரு லைக் டேர்ம். கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ். ஸோ ஏவை நான் காமனாக எடுத்துட்டு கோஃபிஷியன்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? எஸ், கோஃபிஷியன்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏ வெக்டாரை எடுத்துக்கிறேன். அண்ட் இது என்னடாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கிறது எழுதிக்கலாம். பி டாட் சி மைனஸ் பி டாட் சி. ரெண்டு பேர்த்தோட கோஃபிஷியன்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஒரே மாதிரி இருக்க ரெண்டு பேரை சப்ராக்ட் பண்ணா 0 தானே கிடைக்கும். பட் ஈவன் தோ நான் எழுதிட்டு உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் பி வெக்டார். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணா b காமனா எடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. a டாட் c ல இருந்து c டாட் a ரெண்டு பேரும் ஒண்ணு தாண்டாமா? ஓகேவா? ஒரு பக்கம் 2 டாட் 3 இருக்கு, இன்னொரு பக்கம் 3 டாட் 2 இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. 6 minus 6 it is 0. ஓகே, அதே மாதிரி take it for this one. இவனையும் சப்ராக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? லைக் டேர்ம்ஸ் சப்ராக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ மைனஸ் you can take plus c vector அப்போ a dot b minus b dot a எல்லாமே 0. everything it is 0. so a into 0, b into 0 and c into 0. everything into 0 na it is 0 vector. எல்லா வெக்டார்ஸுமே வெக்டார்ஸ் தான். so 0 vector கிடைச்சிருச்சாடா பசங்களா? ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. யா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப். சரிங்களா? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சு பாருங்க. ஓகே, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜெக்கோபி ஐடென்டிட்டி. பேர் என்ன? ஜெக்கோபி ஐடென்டிட்டி. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆர் ப்ரூவ் ஜெக்கோபி ஐடென்டிட்டின்னு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்த்து எழுதுங்க. சரியாடாமா? எஸ். நெக்ஸ்ட் போலாமாடாமா? நெக்ஸ்ட் ஒன் போலாம். லெக்லாரன்ஸ் ஐடென்டிட்டி. ஓகே, சேம் ப்ரூஃப் டிட்டோ பண்ண போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இவனுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும், இவனுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும், நடுவுல அவங்களுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். கரெக்டா? ஏ கிராஸ் பி டாட் சி கிராஸ் டி. இது டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு எழுதுங்க. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, நடுவில் ஒரு சைன் இருக்கு, அண்ட் இங்க வந்து சி பிளஸ் டின்னு ஒன்று இருக்கு. ரைட்? மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ சி. ஆர் ஸ்ட்ரைட்டா அப்படியே மல்டிபிள் பண்ணா நீங்க
One sec. Okay. இப்படி பாருங்க, treat it is a one vector. இது ஒரு வெக்டார், one vector. இது செகண்ட் வெக்டார், இது வந்து தேர்ட் வெக்டார். எத்தனை வெக்டார்ஸ் இருக்கு? மூணு வெக்டார்ஸா இருக்கு, 4 கிடையாது. treat is 3 வெக்டார்ஸ். ஏன்னா 3 வெக்டார்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். 3 வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் வச்சு படிச்சிருக்கோம், 3 பேத்துக்கும் கிராஸ் வச்சு படிச்சிருக்கோம். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பேத்துக்கு கிராஸ் அண்ட் அடுத்தது இருக்கிறவனுக்கு டாட். கரெக்டா? நாம அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எஸ், we can change. இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும்ல, தாராளமா பண்ணலாம்ல. அப்ப எப்படி பண்ணிக்கலாம்? ஏ டாட் டாட் இங்க வச்சு, டாட் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி கூட கிராஸ் போட்டுக்கலாம். பி கிராஸ் சி கிராஸ் டி பண்ணலாம்ல பசங்களா? எஸ், நான் தான் சொன்னல, எங்க வேணாலும் டாட் இருக்கலாம். இங்க தான் டாட் இருக்கணும்னு சொல்ல தேவையில்லை, நம்ம எங்க வேணாலும் டாட்ஸ் வச்சுக்கலாம். இட் இஸ் கேன் பி இன்டர்சேஞ்சபிள். அதை நம்ம தியரமா கூட படிச்சோம். ஸோ இப்போ நீங்க பாருங்க, நவ் யூ மல்டிபிள். இது என்னடாமா? இது 3 பேத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட். 3 பேத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது என்னது? யார் 2 பேத்துக்கு பிராக்கெட் இருக்கோ அவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன். கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்க 2 பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பி டாட் சி. ரைட்? சி, இது ஒரு ஜஸ்ட் நம்பர். இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஏ டாட் 2c என்ன பண்ணுவோம்? 2 முன்னாடி எழுதிட்டு ஏ டாட் சி பண்ணுவோம். கரெக்டாடாமா? சேம் ப்ரொசீஜர். புரியுதுங்களா? இது ஒரு நம்பர் இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை முன்னாடி போட்டுட்டு மற்ற அந்த வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். கரெக்டா? இது ஒரு நம்பர், டாட்டுங்கிறது வெறும் நம்பர். அப்ப அந்த நம்பரை முன்னாடி போட்டுருன்னா சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுவீங்க. ஓகே, மைனஸ். இப்ப அதே மாதிரிதான், இது ஒரு நம்பர் அண்ட் ஏ டாட் டி. நாம கொண்டு வர வேண்டியது டிட்டர்மினன்ஸ்ல. ஸோ டிட்டர்மினன்ஸ்ல அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ். கரெக்டுங்களா? இவங்க தான் அப்பர் கிராஸா இருப்பாங்க. அப்பர் கிராஸ்னா என்னடாமா? விச் இஸ் ஏ டாட் சி அண்ட் நம்மளுக்கு இங்க பி டாட். அப்பர் கிராஸ் இங்க தானே வரும், அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ். அப்போ மைனஸ் இவங்க லோவர் கிராஸ்ல எழுதுவீங்க. ஸோ ஏ டாட் டி, இங்க பி டாட் சி. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ப்ரூஃப் பண்ணாச்சு. ஓகேவாடா பசங்க? நீங்க கேட்கலாமா, நீ ஏன் இதை வந்து ஒரு முழு வெக்டாராவும் இதை செகண்ட் வெக்டார் இதை தேர்ட் வெக்டார்னு எடுத்துக்க கூடாதா? தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கிறது என்னன்னு தெரியுமா? கிராஸ் ப்ராடக்ட்ல பின்னாடி இருக்கிறவனுக்கு பிராக்கெட் வந்தா ரொம்ப ஈஸி, முன்னாடி இருக்கிறவனுக்கு பிராக்கெட் வந்தா கொஞ்சம் கஷ்டம். இது மட்டும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் ஆகும், அது நிறைய பேத்துக்கு வராது. அதனாலதான் பின்னாடி இருக்கிற பிராக்கெட்ஸாவே ப்ரிஃபர் பண்றோம். பின்னாடி 2 பேத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட், அதனாலதான் இவனை நம்ம வந்து ஒரே வெக்டாரா ட்ரீட் பண்றோம். புரியுதா பசங்களா? ஏன் அதை ட்ரீட் பண்ண கூடாதுன்னு இல்லை, தாராளமா அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. பட் அந்த ஃபார்முலால கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஸோ இது கொஞ்சம் எனக்கு பெட்டரா ஞாபகம் வரும். அதனால பின்னாடி இருக்கிற எப்பவுமே பின்னாடி இருக்கிற பிராக்கெட்டை ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போலாமாடா பசங்களா? எஸ், ஐ ஹோப் எவ்ரிவன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓ, யாடாமா எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் 11th சாப்டர். இட் இஸ் வெரி ஈஸிடா பசங்களா. ஐயோ, ஒரு கொஸ்டின் டிலீட் ஆயிடுச்சு. ஒன் செக் பசங்களா. வாட் இஸ் திஸ் கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இ ஆஃப்
ax plus b is equal to இதுவும் 11th சாப்டர் தான். a into e of x plus b ன்னு நம்ம கொண்டு வரணும். சரியாடாமா, இந்த ப்ரூஃபை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் e of x னா என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப், இது வந்து 11th சாப்டர், சாப்டர் 11 ராமா. என்ன பேஜ் நம்பர்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 205. பேஜ் நம்பர் 205ல இருக்காங்க. சாப்டர் 11 205. ஓகேங்களா? எஸ்டா பசங்களா? How do you prove it? First e of x னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். e of x ரெண்டு வேஸ்ல எடுத்துக்கலாம். இப்போதைக்கு x வந்து டிஸ்கிரீட், குட்டி குட்டி, அதாவது தனித்தனியா இருக்க டிஸ்கிரீட்டாவே எடுத்துப்போம். சரிங்களா? e of x னா என்னடாமா? e of xங்கிறது யாருக்கு ஈக்குவல்? சமேஷன். இங்க x னா இங்கேயும் x, x into f of x. ஓகேவா? இதுவே இங்க வந்து x ஸ்கொயர்னு வந்தா இங்க என்ன வரும்? சமேஷன் x ஸ்கொயர் into f of x. இந்த மாதிரி வரும். கரெக்டா பசங்களா? உங்களுக்கு அது இங்க என்ன இருக்கோ நான் அதை அங்க போடுவேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அப்ப e of ax plus b னா என்னது? அப்ப e of ax plus b யாருக்கு ஈக்குவல்? சமேஷன் ax plus b into f of x. தனித்தனியா f of x எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். தனித்தனியா எடுத்துப்போம். ஸோ மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இவங்க கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா ax f of x plus b into f of x. கரெக்டா? மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? தனித்தனி சமேஷன் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். தனித்தனி சமேஷன். You take summation ax f of x plus summation b f of x. See, சம்மேஷன்ங்கிறது என்னடாமா? சம்மேஷன்ங்கிறது எக்ஸுக்கு பதிலா 0 to n வரைக்கும் போடுவாங்க. எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த ஏக்கும் இந்த சம்மேஷனுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. ஸோ எல்லா இடத்துலயுமே ஏ காமனா தான் வரப்போகுது. அது அப்போ இப்பவே காமன் எடுத்துடலாமா? அதை வெளியே இப்பவே நீங்க எடுத்துடலாம். அதே மாதிரிதான் பி இங்க. இந்த f of x னா ஒண்ணும் இல்ல, ப்ராபபிலிட்டிஸ். ஓகேவா? குட்டி குட்டி ஈவென்ட்ஸோட ப்ராபபிலிட்டிஸ், அதான் f of x. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்? எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏடா பசங்க, எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? யா, யூ கேன் சே இன் தி கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் நம்ம ஆட் பண்றோம். அது யாருக்கு அப்ப ஈக்குவலா இருப்பாங்க? This will definitely equal to what? அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா 1க்கு ஈக்குவல். கரெக்டாடாமா? அது பாத்தீங்கன்னா 1க்கு ஈக்குவல். ஸோ இப்போ இது யாருக்கு ஈக்குவல்? 1. ஓகேங்களா? ஸோ இப்போ a into summation x into f of x plus b. இது யாருடாப்பா? This is our e of x. முன்னாடி தானே எழுதணும். அப்ப இது வேற யாரும் இல்ல, நம்மளோட e of x plus b. ப்ரூஃப் பண்ணியாச்சா? அதுதான், ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான ப்ரூஃப்ல. எஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தானா பசங்களா? நம்ம நல்லா தரவு பண்ணி படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேரியேஷன். ஆக்சுவலி வேரியேஷன்னா என்ன? வேரியேஷன்ங்கிறது வந்துட்டு இப்படிதான் நாம கண்டுபிடிப்போம். வேரியேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது which is like standard deviationக்கு ஸ்கொயர் பண்ற மாதிரி. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது என்னது? ஸோ எஸ்டி. வாட் இஸ் யுவர் எஸ்டி டாமா? எஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சமேஷன்
x மைனஸ் இதானே உங்களோட எஸ்பி. கரெக்டாடா பசங்களா? ஒவ்வொரு எக்ஸ்ல இருந்தும் அவங்களோட மியூவை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்டா? இதுதானே வந்து எஸ்பி. இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது இங்க வந்துட்டு இது வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் அகைன் எடுப்பீங்க. பட் அப்போ இங்க என்ன ஆகும்னா வேரியன்ஸ்ன்றப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுவாங்க, which is summation x minus xib whole square. இங்க சமேஷன்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ்பெண்டிஷன் க்கு ஈக்குவல். சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ x minus mu the whole square. ஓகே, இது நம்மளோட ஃபார்முலா படி எப்படி எழுதலாம்? which is nothing but summation x minus mu the whole square into f of x க்கு ஈக்குவல். கரெக்டாடாமா? ஓகே டன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை மியூ வச்சு எழுதிக்கலாம். எதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் போறீங்க? அப்படி ஈய வச்சு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இ ஆஃப் ரைட் இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மியூ ஸ்கொயர் பிளஸ் சாரி மைனஸ் 2 மியூ எக்ஸ். இப்போ தனி எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கலாம். ஏன்னா இ ஆஃப் எக்ஸ் சாரி a in e of ax plus b யாருக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்? உள்ளுக்குள்ள என்ன வேணா எக்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் முன்னாடி வந்து எக்ஸ் வரும், வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் இருந்தால் அது அப்படியே இருக்கு. சரிட்டா? அதுதானே லாஜிக். ஸோ இப்போ மியூங்கிறது என்னடாமா? மியூங்கிறது வெறும் மீன். அதாவது எப்படி சொல்றது, அது ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஏன்னா மீன்ங்கிறது இஸ் ஆல்ரெடி நம்பர், அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ இது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மியூ ஸ்கொயர், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் மியூ ஸ்கொயர். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மியூங்கிறது கான்ஸ்டன்ட், 2ங்கிறது கான்ஸ்டன்ட், மியூங்கிறது கான்ஸ்டன்ட். அதை நீங்க அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. இ ஆஃப் எக்ஸ் மட்டும் வரும். ஏதாவது டவுட் இருக்காடாமா? சரி, நம்ம முன்னாடி பார்த்தது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸுக்கு மட்டும்தான் இ அக்செப்ட் ஆகும். கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்தா அதுக்கு நீங்க இ போட வேண்டாம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுல மியூங்கிறது மீனுங்கிறது ஒரு நம்பர், அது ஒரு ஃபார்முலாவோ எக்ஸ்பிரஷனோ இல்ல, அது ஒரு நம்பர். ஒரு நம்பர்னா கான்ஸ்டன்ட். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இ எடுக்க மாட்டோம். சரிங்களா? ஓகே டன். This is e of x square and இது யாருக்கு ஈக்குவல்? மியூக்கு ஈக்குவல். மியூ ஸ்கொயர் மைனஸ் 2 மியூ ஸ்கொயர்னு வரும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் மியூ ஸ்கொயர்னு இருக்கும். இந்த மியூனா என்னடா? மியூனா என்னது? மீன்னா என்னது? மீன்கிறது இ ஆஃப் எக்ஸ். மீன்கிறது யாரு? இ ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ப்ரூவ் வந்துச்சா? எஸ், we got it. ஓகேவாடா பசங்க? நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. டன். நெக்ஸ்ட் போலாமா? யா. variance of ax plus b is equal to variance of what is? First of all, variance of x னா என்னன்னு இப்பதான் பார்த்தோம். என்னது? e of x square minus e of x the whole square அப்படின்னு பார்த்தோம். டன். ஓகே, அப்போ variance of ax plus b யாருக்கு ஈக்குவல்? e of இப்படி எடுத்தா வராது. நம்ம எப்பயும் போல ஃபார்முலா படி போய்க்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். e of x minus mu the whole square. ஓகே, we will go with this. இது போனாதான் கரெக்டா இருக்கும். மியூங்கிறது என்னது? e of x.
மியூங்கிறது என்னது இ ஆஃப் எக்ஸ், அதையுமே இ ஆஃப் எக்ஸ்னு எழுதிப்போம். இ ஆஃப் எக்ஸ் புரிஞ்சுதாடா பசங்களா? அதாவது கலர் மாத்திக்கலாம். ஓகே, இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல மியூ தான் வரும். மியூங்கிறது நத்திங் பட் இ ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஓகே டன். ஸோ இப்போ வேரியன்ஸ் ஆஃப் இதுதான் நம்மளோட எக்ஸ். அகெயின் இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் 3. ஓகே டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஸ்பிட் பண்ணிக்கோங்க. அது யாருக்குடாமா ஈக்குவல்? இ ஆஃப் which is a into e of x plus b இது மட்டும் கிடைக்குமா? and b கேன்சல் ஆயிடுவாங்க. இங்க இருக்க b யும் இங்க இருக்க b யும் get cancel. அது கேன்சல் ஆகப்பட்டுரும். ஸோ ax minus a e of xp whole square அவ்வளவுதான் இருக்கு. சரிடாப்பா? ax minus a into e of xp whole square. நீங்க a காமனா எடுத்துக்கலாமா? yes, you can take common. x minus e of xp whole square. Correct? Done. இப்போ இது ஒரு வேரியபிள், ஆனா இது ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டா? இது ஒரு வேரியபிள், இது ஒரு கான்ஸ்டன்ட். அண்ட் நீங்க இப்போ ஈய உள்ள கொண்டு போலாம், ஸ்பார் பண்ணிக்கலாம். தனித்தனி டேர்மா எடுத்துக்கோங்க. ஸோ இ இப்போ வெளியே வரும்போது இட் வில் கம் as a ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஈக்கு ஒரு ஏ வரும், இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அப்போ 2 ஏ வெளியே வருவாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் வெளியே வருவாங்க. இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்பி ஹோல் ஸ்கொயர். சரிடமா? ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? திஸ் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். we proved it. ரைட்ரா பசங்களா? நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரிடாமா? எஸ். ஸோ தட்ஸ் இட் ரா பசங்களா. லாஸ்ட் வந்துட்டோம் சாப்டர் 12. சாப்டர் 12ல ரெண்டு தியரம்ஸா இருக்கு. இந்த 2 தியரம்ல ஒரு 2மே வந்து பப்ளிக்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியான ப்ரூஃப். ஓகே, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சம் ப்ரூஃப்ஸ் ஆர் மேட் பை கான்ட்ரடிக்ட். ஸோ மேக்ஸ்ல நிறைய விஷயத்த ரியல் லைஃப்ல பண்ற மாதிரி பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒருத்தர்கிட்ட, இப்போ நம்ம தங்கச்சி கிட்ட வாட் எவர் சிப்ளிங்ஸ் தான் இது கரெக்டான பேர். நம்ம தங்கச்சி கிட்ட இதை செய்யாத, இது எனக்கு வேணும், இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னா, இது அது எனக்கான ஸ்நாக்ஸ், எடுத்து சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனா, திரும்பி வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் இருக்குமா நம்ம கையில? சத்தியமா இருக்காது. அதை அவங்க சாப்பிடுவாங்க. கரெக்டா? ஒரு விஷயத்த செய்யாதனா தான் செய்வோம். ஆமா, ரைட்? அதேதான். அப்போ நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்ப என்ன, அதை நம்ம ஆப்போசிட்டா சொல்லணும். கரெக்டுங்களா? இதேதான். இப்போ நம்மளுக்கு வேண்டியது 2 பேர், அதாவது ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். அதை நான் கான்ட்ரவரியா சொல்றேன், மாத்தி சொல்லணும். இப்போ மாத்தி எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்கிட்ட 2 இருக்குப்பா, 1 தான் இருக்குன்னு நான் காட்டணும். ஸோ நான் 2 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஐம் டேக்கிங் 2 ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்கிட்ட இருக்காங்க. ஓகே, E1 and E2 be the 2 identity element of algebraic structure. அந்த algebraic structure வந்து எப்படி சொல்லலாம்? ஸ்டார் எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? which means E1 and E2 belongs to S. algebraic structureனா அந்த செட்ல தான் அவங்க பிலாங் ஆவாங்க. அந்த 2 எலிமெண்ட்டும் அந்த செட்ல இருக்காங்க. ஓகே, ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா என்ன? ஐடென்டிட்டினா என்னடாமா? ஒரு எலிமெண்ட், செட்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டை அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் கூட ஆப்ரேட் பண்ணா திருப்பி அவனே கிடைப்பான். கரெக்டாடாமா? ஸோ இப்போ என் லாஜிக் படி இப்போதைக்கு அப்போ ஒரு டைம் நான் சொல்றேன்னா இப்போ ஒருத்தரா ஐடென்டிட்டியா எடுத்துக்க முடியும். கரெக்ட்? இப்போதைக்கு இவரு என்னோட ஐடென்டிட்டி எலிமெண்ட். கேஸ் 1ல என்ன சொல்றேன்னா, E1 is the identity element அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அப்படின்னா என்னடாமா அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? செட்ல எனக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை இவங்க கூட ஆப்ரேட் பண்ணா, இப்போ இந்த செட்ல வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் என்கிட்ட ஒரு எலிமெண்ட் இருக்கு E2, அது இந்த செட்ல தான் இருக்கு. கரெக்டா?
அப்ப நான் E2-வை E1 கூட ஆப்ரேட் பண்ணா திருப்பி எனக்கு என்ன கிடைக்கும்? எப்படி வேணா ஆப்ரேட் பண்ணலாம். முன்னாடியே ஆப்ரேட் பண்ணலாம், பின்னாடியே ஆப்ரேட் பண்ணலாம். எப்படி ஆப்ரேட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? E2-வே திருப்பி கிடைக்கணும். கரெக்ட்? அதுதான் ஐடென்டிட்டி அப்படின்னு அர்த்தம். எஸ். இப்போ செகண்ட் கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல நான் என்ன சொல்றேன்? E2 தான் என்னோட ஐடென்டிட்டி எலிமெண்ட்னு வச்சுக்கிறேன். ஐடென்டிட்டினா என்னடா? மிரர். இந்த மிரர் கூட செட்ல இருந்து இன்னொரு எலிமெண்ட். இப்போ செட்ல இருந்து இன்னொரு எலிமெண்ட்னா என்னது? E1 தான். சோ அப்போ E1ன்ற எலிமெண்ட்டை இந்த மிரர் கூட நான் ஆப்ரேட் பண்றேன். எங்க வேணாலும் இந்த மிரர் கூட ஆப்ரேட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? E1ன்ற ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாடாமா? சி லெஃப்ட் ஈக்குவல்னா ரைட் ஈக்குவல். லெஃப்ட் பை கேன்சலேஷன் லா. நம்மளுக்கு கேன்சலேஷன் லா தெரியும். லெஃப்ட் ஈக்குவல்னா ரைட் ஈக்குவல். கரெக்டா? சோ அப்படின்னா என்னது? இவனும் ஒன்னா. எஸ், இவனும் ஒண்ணுதான். அப்போ even cross E2 is equal to even cross E2. இது யாருடாமா? இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா இது E2க்கு ஈக்குவல். செகண்ட் படி பாத்தீங்கன்னா E1க்கு ஈக்குவல். நான் 2 பேர் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். அப்ப நீ 2 பேர்லாம் எடுக்கல, நீ ஒருத்தரை தான் எடுத்திருக்க. அப்போ ஒரு செட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஐடென்டிட்டியா இருக்க முடியும்னு நம்மளுக்கு ப்ரூஃப் வந்திருக்கு. ஓகேவாடாமா? So which means my identity element is unique. இது எப்படிப்பட்டவங்க? It is unique for me. My identity element is unique. Done. Next structure போலாமாடா பசங்களா? In an algebraic structure, the inverse of an element must be unique. ஓகேங்களா? இப்போ ஐடென்டிட்டி எப்படி சொன்னமோ அதே மாதிரி inverse are unique அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. So in an algebraic structure, the inverse of an element must be unique. Okay. How do we prove this, பசங்களா? In an algebraic structure, the inverse of an element is unique. ஓகே, இப்போ இன்வெர்ஸ்ன்ற கதை என்னன்னு பார்ப்போம். இன்வெர்ஸோட கதை என்னன்னு நான் சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன்ல, ஞாபகம் இருக்காடாமா? அதாவது 2வை நான் யார் கூட மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்குமோ தட் இஸ் இன்வெர்ஸ். அதாவது 1/2 கூட மல்டிபிள் பண்ணா 1. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் இருக்குதானே வாய்ப்பு இருக்கு. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்க முடியும். அப்போ 3யோட இன்வெர்ஸ் என்னது? 1/3. ஈச் எலிமெண்ட் ஹாவ் அ யூனிக் இன்வெர்ஸ். ஆனா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற இன்வெர்ஸ். அதுல கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற இன்வெர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். அதுதான் மேக்ஸ்ல ப்ரூவ் ஆன விஷயம். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க பேசுறது எல்லாமே ஒரு எலிமெண்ட்டுக்கு இவன் என்ன சொல்றான்னா 2ங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு 1/2 மட்டும் இன்வெர்ஸ் கிடையாது, இன்னொரு இன்வெர்ஸ் இருக்கான், சம் பின்னு இன்னொரு இன்வெர்ஸ் இருக்கான்னு பேச சொல்றாங்க. ஓகேவா? பட் நம்மளுக்கு தெரியும் ஒரு எலிமெண்ட்னா ஒரே ஒரு இன்வெர்ஸ் தானப்பா பாசிபிள் அப்படின்னு. பட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சரி, அவன் சொன்ன கதைப்படியே போவோம். உனக்கு 2 இன்வெர்ஸ் இருக்கு. ஓகேவா? லெட் இட் we have 2 இன்வெர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த இன்வெர்ஸ் என்னன்னு பேர் வச்சுக்கலாம். B1 B2னே வச்சுப்போம். B1 B2 be the inverse of, எனக்கு 2 இன்வெர்ஸ் இருக்கு. இன்வெர்ஸ் ஆஃப் A belongs to S. ஏன்ற ஒரு எலிமெண்ட்டுக்கு B1 B2ங்கிற இன்வெர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? And we know that if suppose case number 1 B1 is the inverse of A ன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இன்வெர்ஸ்னா என்னடா நான் சொன்னேன்? அந்த எலிமெண்ட்டை அவனோட இன்வெர்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணீங்கன்னா, எப்படி ஆப்ரேட் பண்ணாலும் சரி, என்னது ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி which is 1. இங்க நம்மளுக்கு ஐடென்டிட்டினா யாரு? E. ஓகேவாடாமா? ஓகே டன். நெக்ஸ்ட் என்னது? கேஸ் 2 என்னது? B2 தான் என்னோட இன்வெர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்றேன். அப்ப A கூட நீங்க B2வை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எப்படி ஆப்ரேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஐடென்டிட்டி.
ஓகேவா நம்ம நீங்க மேம் இங்க ரைட் ஈக்குவல், அதனால லெஃப்ட் ஈக்குவல்னு எடுத்துட்டு இப்போ B1 B2 ஈக்குவல்னு எடுத்துக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை கொண்டு வரக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுபடி தான் நம்ம கொண்டு போகணும். ஆனா கேஸ் என்னமோ ஒண்ணுதான், நம்மளுக்கு ஐடென்டிட்டி வந்திருக்கு. ஸோ இப்போ ஐடென்டிட்டியை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? திஸ் இஸ் தி லாஸ்ட் தியரம்டா பசங்களா, அவ்வளவுதான். இன்சைட்ல இருக்க எல்லா தியரம்ஸும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஒன்லி 2 பார்ட்ஸ், இந்த 2 செக்ஷன். ஸோ இந்த 2 பார்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் நம்புறேன். கரெக்டா பசங்களா? ஸோ அதையும் பாருங்க, இதையும் பாருங்க, ரெண்டுமே பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு பேருமே ஏக்கானது கரெக்ட். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவே எனக்கு எப்போ ஆன்சரா வரும்? நான் அவனை ஐடென்டிட்டி கூட ப்ராடக்ட் பண்ணனா நீங்க ஏவே எனக்கு ஆன்சரா வரும். கரெக்டா? எஸ். இப்போ இந்த ஈக்கு பதிலா நம்ம என்ன, ஓகே நம்மளுக்கு தேவை என்னது, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? B1ம் B2ம் ஈக்குவல்னு கொண்டு வரணும். ஸோ அப்போதைக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், B1 இஸ் ஈக்குவல் டு B1 இஸ் ஈக்குவல் டு B1 கூட E மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு இதுதான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்கு பதிலா நம்ம என்ன போடலாம் பசங்களா? எஸ், இந்த ஈக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? இந்த ஈக்கு பதிலா இவனை கொண்டு வா, B2வை இன்வால்வ் பண்ணுங்க. ஏன்னா B1 நம்ம வச்சுட்டோமா, B2வை இன்வால்வ் பண்ண போறோம். ஸோ அப்ப நான் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ A கிராஸ் B2 டன்ராமா? எஸ். இப்போ பிராக்கெட்ஸை மாத்திக்கலாம், ஏன்னா இது வந்து அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டீங்க. அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பிராக்கெட்ஸை மாத்திக்கலாம். ஸோ பிராக்கெட்ஸ் மாத்திக்கலாம். ஸோ இப்போ B1 இது யாருக்கு ஈக்குவல்? இது ஐடென்டிட்டிக்கு ஈக்குவல். ஐடென்டிட்டி இன்டு எனிதிங் யூ வில் ஹேவ் சேம் ஆன்சர். அப்ப எனக்கு கடைசியில என்ன வந்திருக்கு? என்னோட B1ம் B2ம் எனக்கு சேம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவாடாமா? ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்க முடியும், 2-3 இன்வெர்ஸ் தான் இருக்க முடியாது. நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், கடைசியில் அவன் எல்லாம் ஒண்ணுதான். கடைசியில் உனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இன்வெர்ஸ்க்கு இருக்கும். சரிடாமா? ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஹாவ் அ இன்வெர்ஸ் பட் பி யூனிக். யூனிக்கா தான் இருக்கணும். யாடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். ஐ நோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தியரம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் பசங்களா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அப்ரிசியேஷன் வேணும். எவ்ரி ஒன் நீட்ஸ் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் நம்மளுக்கான அப்ரிசியேஷன் இருக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா புட்ச நேம், ஏன்னா உங்களுக்கான அப்ரிசியேஷன் இருந்து தானே ஆகணும். ஸோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு லைக் பண்ண ஸ்மாஷ் பண்றேன். ஏன்னா யூ நீட் அன் அப்ரிசியேஷன். ஒரு மணி நேரம் கன்சிஸ்டன்டா பாக்குறதும் ஒரு பெரிய டாஸ்க் தான். ஐ அப்லாட் யூ ஆல். ஓகேவாடா பசங்களா? அதே மாதிரி இந்த செக்ஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியானவா? ஸோ பை பை எவ்ரிவன்.